சாம்பார் வெங்காயம் வாங்கினோம்னா சில டைம்ஸ் வந்து ரொம்ப பொடியாக இருக்கும், அதாவது உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த வெங்காயத்தை வந்து இந்த தலைப்பகுதியும் இந்த வால் பகுதியும் அருவாமனையில் வெட்டி எடுத்துருங்க. முதல்ல பாருங்கள், இந்த மாதிரி தலையும் வாலையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்குங்க. தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கு பாருங்கள். இப்போவே கழண்டு வருது. 10 நிமிஷம் கழித்து பிசைஞ்சிட்டு நான் உரிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். 5 நிமிஷத்தில் சாம்பார் வெங்காயத்தை வந்து உரிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ ஒரு 5 நிமிஷமாக ஊறுதுங்க. இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். கை போட்டு பிசையும் போது இந்த தலையும் வாழையும் கட் பண்ணும்போது நம்மளுக்கு டொப்பி மாதிரி கழண்டு வந்துடுங்க. உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முதல்ல இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் உரிச்சது உரியாததுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து பெருக்கி எடுத்துடலாம். எவ்வளோ கழண்டு வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. எவ்வளோ வெங்காயம் உரிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இன்னொரு முறை வந்து தண்ணியில் வந்து போட்டுடலாம். இதையே போட்டுட்டு இப்போ இது வந்து அலசி எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து டக்குன்னு ஆகிடுங்க. பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் வந்து உரித்து எடுத்துட்டோம். நம்ம இந்த தண்ணியில் போடுறதுனால ஃப்ளேவர்லாம் மாறவே மாறாதுங்க. இப்போ இது 1-2 தோல் லைட்டாக ஒட்டுனுக்கிறத லேசாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. 2வது தண்ணியில் போட்டதில் கொஞ்சம் பாதி இருந்துச்சு, அதுவும் கழண்டு வந்துருச்சு. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். அந்தளவுக்கு நமக்கு செய்கிறதுக்கு டக்குன்னு வந்து தண்ணியில் ஊற வச்சு செஞ்சுக்கலாம். சாம்பார் வெங்காயம் சில டைம் வந்து ரொம்ப பொடிசாக இருந்துச்சுன்னா வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி உரிக்க கஷ்டப்பட்டு வாங்காமல் இருக்காதீங்க. சாம்பார் வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. பூஞ்சை இல்லாமல் மட்டும் பார்த்துக்குங்க. சுத்தமாக ஒரு 2 தண்ணி 3 தண்ணியில் கழுவிட்டு நம்ம தாராளமாக வந்து 1-2 தோல் வந்து லைட்டாக அப்படி ஒட்டியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது, தாராளமாக செய்யலாம். இந்த வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் அதிகமாக பயன்படுத்த பாருங்கள். சாம்பார் வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ரேட்டு நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கும். 3 கிலோ 4 கிலோ 100 ரூபான்ற ரேஞ்சில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியில் ஊற போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள்.